குரூப் 4 தமிழ் இலக்கணம் 100 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 9 பார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி. மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதனை சேர்த்தெழுதுக. பொங்கல் அன்று. சீர் இளமை பிரித்தெழுதுக. சீர் ப்ளஸ் இளமை. பூ ப்ளஸ் சோலை சேர்த்தெழுதுக. பூஞ்சோலை. கூட்டுப்பெயர் யானை கூட்டத்தை வந்து எப்படி சொன்னால் யானை கூட்டம். சொற்களின் கூட்டுப்பெயர் பழம் பழக்குலை. 10 பாட்டு நூல்களுள் ஒன்று முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர். முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர் கிடையாது, ஆனால் 10 பாட்டு நூல்களில் தான் முல்லைப்பாட்டு. அதனால் கூற்று ஒன்று ஒன்றும் சரி. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணையை கட்டினார். காரணம் வந்து தவறு, ஆனால் கூற்று வந்து சரியானது. மார்க்கம் கொடுத்துருக்காங்க, அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே இந்த பழமொழி தெரியும், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அடுத்தது நோயாளன். மாளாத காதல் நோயாளன் போல். இனிய, எல்லோருக்கும் இனிய வணக்கம். பொருத்தமான காலத்தை சுட்டுக. வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன. இறந்த காலம். மழை பெய்யும் அப்படிங்கிறது எதிர்காலம். அடுத்தது பழம் நழுவி பாலில் விழுந்தது. இறந்த காலத்தை காட்டும் வாக்கியம் பழம் நழுவி பாலில் விழுந்தது. விசனம் என்பதன் எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் நல்லவை. மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிக. மயிலாப்பூர். புதுக்கோட்டை என்பதன் மருவு எதுவென கண்டறிக. புதுகை. சிவிங்கம் தமிழ் படுத்துக. சுவைப்பு பயன். மேகசின் சரியான தமிழ் சொல் பருவ இதழ். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. செய்தக்க செய்யாமை யானும் கெடும். எதை செய்யாமல் கெடும். விடைக்கேற்ற வினா. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை. விடைக்கேற்ற வினா. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது இட வலுவமைதியாகும். இது எவ்வகை வலுவமைதி அப்படிங்கிறது இதற்கான வினா. விடைக்கேற்ற வினா. முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். கொற்கையின் அரசர் யார். நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். தமிழாக்கம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். நாம காரணம் அப்படிங்கிறது சரியான இணை பெயர். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். மதுர வசனை அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் தேன்மொழி பாவை. பணிந்து பணித்து எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். முதல் பணிந்து அப்படிங்கிறது கட்டுப்பட்டு நடக்குதல். ரெண்டாவது பணித்து அப்படிங்கிறது உத்தரவிடுதல். சரியான பொருளை அறிய தகழி. தகழி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அகல் விளக்கம். சரியான பொருள் காருகர். காருகர் அப்படிங்கிறவர் நெய்பவர். நுழாய் என்பது இளம் பாக்கு. விதி வீதி. முதல் விதி வந்து சட்டம். வீதிங்கிறது தெருவை குறிக்கும். அடுத்த நசி நாசி. நசிங்கிறது குறைதல். நாசி அப்படிங்கிறது மூக்கை குறைக்கும். கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடிய பொருட்கள். வயலில் கலை முகத்தின் ஒளி. சொல் இரு பொருள் தருக. நெல் அப்படிங்கிறது பதம். உறவு சுற்றம் மற்றும் விருப்பம். உங்கள் ஊருக்கே வர்றேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கே எழுதுக. உங்கள் ஊருக்கே வருகிறேன். வெரசா வந்துடுவேன் எழுத்து வழக்கு விரைவில் வந்து விடுவேன். சரியான வினாச்சொல். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது. வினைத்திட்டம் என்பது யாது. இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார். சரியான நிறுத்தற்குறிகள். ஆ எவ்வளோ பெரிய கரடி. கரடிக்கு மரம் ஏற தெரியுமா. அப்போ ஆ அப்படிங்கிற பக்கத்தில் ஆச்சரியக்குறி வந்துடும். எவ்வளோ பெரிய கரடி அப்படிங்கிறது செய்தி தொடர். ஸோ ஃபுல் ஸ்டாப். கரடிக்கு மரம் ஏற தெரியுமா கேள்வி, அதனால் கேள்விக்குறி. அடுத்தது பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடர். பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். இதில் செவ்வாழைங்கிறது நூலோட பெயர், அதனால் நம்ம வந்து கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம். அடுத்து லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் ஸ்டாப். அகெயின் சரியான நிறுத்தற்குறியீடு. இனியன் நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான். ஸோ இனியன் பண்ண 2 விஷயத்தை கொடுத்துருக்காங்க. நன்கு படித்தான் தேர்ச்சி பெற்றான் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாப் அண்ட் கம்மா வரும். அதனால் அப்படிங்கிற பக்கத்தில் கம்மா, லாஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப். அடுத்தது மாணவன் எதிர்பாலுக்குரிய பெயரை எழுதுக. மாணவி. பொருந்தா இணை. இதில் வந்து காவோ அந்த மாதிரி ஒரு வேர்ட் இருக்கும் பார்த்திங்களா, 1, 2, 9க்கு அது கொடுத்துருக்காங்க. அதில் 4வது ஒன்றுக்கு மட்டும் தப்பான
சிம்பல். அடுத்து தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல். மடலி, பைங்கூழ், குருத்து இது எல்லாமே வந்து இளம் நிலையை குறிக்கும். மட்டை அப்படிங்கிறது வந்து காஞ்சி இருக்கும் பார்த்திங்களா, அதான் மட்டைன்னு சொல்லுவாங்க. அது வந்து முத்துன இதை வந்து குறிக்குது. அப்போ மட்டைங்கிறது தான் தவறானது. இவை 3 நாமம் கெடக்கெடும் நோய் என்னும் திருக்குறளையொட்டி பொருந்த சொல்லை கண்டறிக. இன்பம். இவை 3 நாமம் எந்த 3 சொல்கிறாங்கன்னா வெகுளி, காமம், மயக்கம் இந்த 3 சொல்கிறாங்க. இதில் இல்லாத ஒன்று இன்பம். ஸோ அதுதான் வந்து பொருந்தா சொல். மரபு பிழைகள். வினைமரபு பால், பருகு. கிளி, பேசும். அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருள்கள் மலர்தல், மலர்ந்தன அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். தொளி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன? பழங்களின் மேற்பகுதி. சரியான அகரவரிசை அண்ணா, அணை, தலை, மன்னா. மறுபடியும் அகரவரிசை மஞ்சள், மனம், மதம், மரகதம். அடுத்தது அகரவரிசை பாருங்கள். ஓரம், ஓராயிரம், ஓரிதழ், ஓருயிர். இலை, இலை ஃபஸ்ட்டு இலை வந்து மெலிந்த போதல், 2வது இலை வந்து நூல் இலையை குறிக்கிறது. நேமி, கோடு. நேமி அப்படிங்கிறது சக்கரம், கோடு அப்படிங்கிறது மலையை குறிக்கும். சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. மறைந்த தி. ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். அடுத்த மித்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் படித்தீங்கன்னா பார்த்துங்க. ஆண்டுதோறும் மறைந்த தி. ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். அது உங்களுக்கே வந்து குழப்பமாக இருக்கும். அது சாய்ஸ் நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிக்கிற ஒரு கொஸ்டின். வேர்ச்சொல்லை கண்டறிக. நடத்தல், நட. போட்டேன் வேர்ச்சொல் போடு. ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக. ஓடினான். வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம். படி என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்ச சொல் படித்து. கான் என்பதன் வினைமுற்றை தேர்ந்தடி. கண்டேன். வலுவற்ற தொடரை கண்டறிக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். கூரை வந்து வேய்ந்தனர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். எல்லா கொஸ்டின்லையும் இந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நிறைய ஒன்வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஒன் எக்ஸ்காவேஷன், அகலாய்வு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி 3வது ஹீரோ ஸ்டோன், நடுகள் இது 2மே கரெக்டாக இருக்குது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இன்டலெக்சுவல், அறிவாளர். பொருந்தா இணை. வங்கம் அப்படிங்கிறது கப்பலை குறிக்கும். நீ கான் என்பது நாவாய் ஓட்டுபவன். மாட ஒள்ளெறி கலங்கரை விளக்கம். எல் அப்படிங்கிறது மட்டும் காற்றை குறிக்காது, அதுதான் தவறான இணை. துஞ்சு புலி இடறிய சிதடன் போல உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிய. அறியாமை. உவமையால் விளக்கம். பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதித்தல். விடை வகைகள். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது சுட்டு விடை. விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது எவ்வகை விடை. வினா, எதிர்வினாதல் விடை. நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு எனக்கு தலை வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பறவைகள் வந்து தங்கின. மொழி வளரும் தன்மை உடையது. சரியான தொடர். பவள விழிதான் பரிசுக்கு உரியவள். சொல் பொருள் பொருத்துக. திகிரி, ஆணை சக்கரம். அலி, கருணை. அலர், மலர்தல். கொங்கு, மகரந்தம். புரிசை, மதில். புலை, சாளரம். பனை, முரசு. கயம், நீர்நிலை. வருதல் என்பதன் வேர்ச்சொல்லை கண்டறிக. வா. சுடச்சுடரும் பொன்போல் எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிக. ஞானம் வளரும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவுவது அணி. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எழுவாய் பயனில் அந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்குது. அதுபடி பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. பிறவினை சொற்றொடரை காண்க. மாலை அணிவித்தான். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது செய்வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்பில் அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை. மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் மயில் அகவியது. வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் சொல் வண்டு முரளும். எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை, ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும். நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லையென்றால் துன்பப்பட வேண்டும். கலைச்சொற்கள். மோனோலிங்குவல், ஒரு மொழி. வேர்ல்வின், சுழல் காற்று.
கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. ஓர் அடர்ந்த காடு. அந்த ஓர் வருமா அப்படிங்கிறதுல ஓர் அடர்ந்த காடு. அடுத்தது ஓர் தான். ஓர் இனிய காலை பொழுது. அடுத்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சிம்பிளாகவே ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இன்றைக்கான பார்ட் 10 100 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்தது பார்த்துக்கலாம். தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.